அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். அமெரிக்காவின் நம்பர் 1 தமிழ் தொலைக்காட்சியான தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி நேயர்களுக்கு நெல்லை அன்புடன் ஆனந்தியின் இனிய தமிழ் வணக்கம். இது கண்ணதாசன் கலைக்கூடம் அமெரிக்காவின் நம்பர் 1 தமிழ் தொலைக்காட்சியான தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியோடு இணைந்து வழங்கக்கூடிய திரை காவியங்கள் திறனாய்வு நிகழ்வு. இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இது ஸ்பெஷல் ஷோ 38. மக்கள் திலகம் அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி அவருக்கு சிறப்பு நிகழ்ச்சியாக இந்த எங்க வீட்டு பிள்ளை திரைப்படம் இடம்பெறுகிறது. எம்ஜிஆர் அவர்களின் சூப்பர் ஹிட் திரைப்படம் எங்க வீட்டு பிள்ளை 1965 ஆண்டு ஜனவரி மாதம் 14ஆம் தேதியன்று பொங்கல் நாளில் எம்ஜிஆர், நம்பியார், சரோஜா தேவி, கே தங்கவேலு, நாகேஷ் அவர்கள் ஆகியோரின் நடிப்பில் வெளியான சிறந்த காவியம். இதனை இயக்கியவர் சாணக்கியா அவர்கள், தயாரித்தவர் பி நாகிரெட்டி அவர்கள், விஜயா புரொடக்ஷன், சக்கரபாணி அவர்கள். எம்ஜிஆர் இரட்டை வேடங்களில் நடித்திருந்தார். இது பெரும் வெற்றி பெற்ற திரைப்படம். ரத்னா, எஸ்.வி. ரங்காராவ், மாதவி, பண்டரிபாய், எல். விஜயலட்சுமி ஆகியோரும் இத்திரைப்படத்தில் நடித்திருக்கிறார்கள். விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஐயா அவர்கள் இசையமைத்திருக்கிறார். வாலி, ஆலங்குடி சோமு ஆகியோர் பாடலாசிரியர்களாக சிறப்பு சேர்த்திருக்கிறார்கள். இந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் சக்தி டி. கே. கிருஷ்ணசுவாமி அவர்கள். இந்த நிகழ்ச்சிக்கு நமக்கு சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருப்பவர் சென்னை பெருநகர மேனாள் மேயர் சைதை துரைசாமி ஐயா அவர்கள். அவர்களுக்கு எங்கள் பணிவான வரவேற்பினை தெரிவித்து மகிழ்கிறோம். கருத்துரை வழங்க காத்திருப்பவர்கள் தமிழ் திரு இசை ஆய்வாளர்கள் திரு கீதகாந்தி அவர்கள் மற்றும் திரு எஸ். கே. ராஜேந்திரகுமார் அவர்கள். பாடல்களை பற்றி நமக்கு எப்பொழுதும் போல கவித்துவமாக பேச காத்திருப்பவர் கவிஞர் காவிரி மைந்தன் அவர்கள். பாடும் குயில்களாக நம்மோடு இணைந்திருப்பவர்கள் திரு டி.எம்.எஸ். தாசன் அவர்கள் மற்றும் கீதம் கனிமொழி அவர்கள். பாத்திர படைப்புகளை நமக்கு வழங்குவதற்கு திருப்பத்தூர் வாகித் அவர்கள் இணைந்திருக்கிறார். இப்பொழுது நிகழ்ச்சியின் துவக்கமாக நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் இந்த திரைக்காவிய திறன் ஆய்வினை நமக்கு தர இருக்கக்கூடிய திரு சைதை துரைசாமி அவர்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம் உங்களுக்காக. அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அரசியல்வாதி அவர்கள். 25 அக்டோபர் 2011 முதல் 24 அக்டோபர் 2016 வரை சென்னை மாநகராட்சியின் 48வது மேயராக பணியாற்றிய பெருமைக்குரியவர். மேயராக பொறுப்பேற்கும் முன்பே 1980களில் சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அரசியலுக்கு அப்பாற்பட்ட வகையில் இவருடைய தொண்டு மற்றும் கல்வி சேவைகளுக்காக இவர் பெருமையாக அறியப்படுகிறார். பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி மற்றும் ஆதரவை வழங்கும் மனிதநேய அறக்கட்டளை மற்றும் மனிதநேய இலவச IAS அகாடமியை இவர் நிறுவியவர். மானிய பயிற்சிகள், சமூக ஆதரவு திட்டங்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கான வசதிகள் போன்ற பல்வேறு சமூக நல பணிகளிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். மேயராக இருந்த காலத்தில் இவருடைய முக்கிய சாதனைகளாக நாம் அறிவது நகர்ப்புற அடிப்படை வசதிகள் மேம்பாடு, சென்னை மாநகரின் சாலைகள், மழைநீர் வடிகால் அமைப்புகள், தெரு விளக்குகள் மற்றும் அடிப்படை குடிமக்கள் வசதிகளை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தியவர். குறிப்பாக புதிதாக இணைக்கப்பட்ட பகுதிகளில் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. திடக்கழிவு மேலாண்மை சீர்திருத்தம், குப்பை சேகரிப்பு மற்றும் அகற்றும் முறைகளை நவீனப்படுத்தி மாநகரம் முழுவதும் தூய்மை மற்றும் சுகாதாரத்தை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொண்டார். பொது சுகாதாரம் மற்றும் தூய்மை பணிகள், பொது கழிப்பிடங்கள் மற்றும் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்தினார். பேரிடர் மேலாண்மை மற்றும் வெள்ள நிவாரணம், கனமழை மற்றும் வெள்ளம் போன்ற இயற்கை பேரிடர்களின் போது நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு பணிகளை ஒருங்கிணைப்பதில் ஈடுபட்டவர். நிர்வாக கட்டுப்பாடு, மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் பொறுப்புடன் நேர்த்தியாக செயல்பட வேண்டும் என்பதற்காக கடுமையான நிர்வாக கட்டுப்பாட்டை பின்பற்றினார். கல்வி மற்றும் சமூக பங்களிப்பாக இவர் மேயர் பதவிக்கு பிறகும் செய்தவை மனிதநேய இலவச IAS அகாடமி, பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு இலவச சிவில் சர்வீஸ் பயிற்சியை ஏற்படுத்தி வெற்றியடைந்த தேர்வாளர்களை உருவாக்கினார். மனிதநேய அறக்கட்டளை ஏழை மாணவர்களுக்கு இலவசம் அல்லது மானிய கல்வி, தங்குமிடம், உணவு மற்றும் கல்வி வளங்களை வழங்கி வருகிறது. பொது பார்வையில் உறுதியான நிர்வாகியாகவும் கல்வி சீர்திருத்தத்தை ஆதரிக்கும் தலைவனாகவும் தொண்டு மனப்பான்மை உடையவராகவும் கருதப்படுகிறார். ஐயா அவர்கள் இன்று நம்மோடு இணைந்திருப்பது நமக்கு பெருமை சேர்க்கிறது. ஆயிரக்கணக்கான மாணவர்களின் கல்வி வாழ்க்கைக்கு ஒளியேற்றவர் என்ற பெருமைக்கு உரியவர். திரு சைதை எஸ். துரைசாமி அவர்கள் கட்டுப்பாடு, நேர்மை, உறுதியுடன் செயல்படக்கூடிய திறமையான நிர்வாகி, கல்வியே சமூக மாற்றத்தின் அடிப்படை என்ற நம்பிக்கையுடன் தம் வாழ்நாளையே கல்வி சேவைக்கு அர்ப்பணித்த பெருமைக்கு உரியவர். இப்பொழுது நம்மிடையே திறனாய் உரை வழங்க வருகிறார். ஐயா வருக, தங்கள் திறனாய் உரையை தருக. வணக்கம் ஐயா. அன்மியூட் பண்ணிக்கோங்க ஐயா. ஐயா வணக்கம்.
அன்மியூட் பண்ணிக்கங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே, அமெரிக்க தமிழ் தொலைக்காட்சி மற்றும் கண்ணதாசன் கலைக்கூடம் சார்ந்த அன்பர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். மக்கள் திலகம் என்றும், புரட்சி தலைவர் என்றும், உண்மன செம்மல் என்றும், ஏழைகளின் பங்காளன் என்றும், சக மனிதருக்காக வாழுகின்ற மனித நேயர் என்றும், உலகத்தில் எத்தனை தகுதியான பட்டங்கள் இருக்கிறதோ அத்தனை பட்டங்களாலும் அடைமொழிகளாலும் அழைக்கப்படுகின்ற மாபெரும் மனிதர்தான் மனித நேயத்தின் மொத்த அடையாளம்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அவருடைய 109வது பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெறும் திரை காவியங்களின் திறனாய்வில் அவர் 2 வேடங்களில் நடித்தார் என்று சொல்வதை விட 2 வேடங்களில் வாழ்ந்தார். சரித்திரம் படைத்த எங்கள் வீட்டு பிள்ளை பற்றி உங்களுடன் ஒரு இனிய பகர்தல் செய்வதில் பேருவகை அடைகிறேன். காரணம், ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிவந்த எங்கள் வீட்டு பிள்ளை அந்த திரைப்படத்தை பற்றி இங்கே ஆய்வு செய்வதற்கு அடித்தளம் அமைத்து கொடுத்த என் இனிய நண்பர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் தீவிர ரசிகர் காவிரி மைந்தன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. சாதாரண மக்களை பொறுத்தவரை சினிமா என்பது வெறும் கலை அல்ல, அது ஒரு பொழுதுபோக்கு ஊடகம். அந்த பொழுதுபோக்கு ஊடகத்தை அறிவாயுதமாக மாற்றிய ஒரே கலைஞர் உலகத்திலேயே புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு இணை யாரும் இல்லை. அவர்தான் திரைப்படத்தை பொழுதுபோக்கு அம்சத்தோடு அறிவாயுதமாக மாற்றினார். அப்படி அறிவாயுதமாக மாற்றிய அந்த திரைப்படங்களின் வாயிலாக மக்கள் நிரம்ப கற்றுக்கொண்டார்கள். ஆகவேதான் அவரை வாத்தியார் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இரட்டை வேடங்கள், டபுள் ஆக்ஷன் திரைப்படங்கள் என்றால் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு 2 மடங்கு அதிகரிக்கும். 2 மடங்கு எதிர்பார்ப்பு இருக்கும். ஒரே நடிகர் 2 வேடங்களில் தோன்றினால் அந்த படம் தானாகவே இந்த அடையாளத்தை பெறுகிறது. ஆனால் இத்தகைய படங்கள் ரசிகர்களை உற்சாகத்தில் கொண்டு சென்று அதே நேரத்தில் திரைக்கதை சற்றே தடுமாறினாலும் படுதோல்வி அடையும். அபாயத்தையும் கொண்டவை. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு கடுமையான சவால் நிறைந்த இரட்டை வேட திரைப்படங்களில் தமிழ் சினிமாவில் முன்னோடி உத்தமபுத்திரன், அபூர்வ சகோதரர்கள், நாடோடி மன்னன் போன்ற படங்கள் இரட்டை வேடங்களுக்கான முன்னோடிகளாக இருந்தாலும்
அரச கதைகளிலிருந்து விலகி சமகால சமூகத்தை பிரதிபலித்த வகையில் முற்றிலும் வித்தியாசமான திரை காவியம்தான் எங்கள் வீட்டு பிள்ளை. கதையின் மையம் திகைக்க வைக்கும் முரண். இந்த படத்தில் ராமு, இளங்கோ இருவரும் ஒரே உருவம், ஆனால் குணத்தில் நேரெதிர். ஒருவர் அப்பாவி, இன்னொருவர் அறிவாளியாக உள்ள போராளி. ஒருவர் அடக்குமுறைக்கு அடிமை, மற்றொருவர் அநியாயத்துக்கு எதிர்குரல் கொடுப்பவர். இந்த முரண்பாடே திரைக்கதையின் உயிர். ராமுவாகவும் இளங்கோவாகவும் திரையில் தோன்றும் எம்ஜிஆர் ஒரே நடிகர் என்பதை மறக்கச் செய்து இரண்டு மனிதர்களாக நம் மனதில் பதிய வைத்து அந்த காவியத்தில் வாழ்ந்து காட்டினார். நான் இருக்கேன் முழு படத்தின் சாரம். படத்தின் தொடக்கத்தில் ராமு படும் துன்பங்களை பார்த்து அக்காள் சுசிலா, ஆண்டவனே எங்களை காப்பாற்ற யாரும் இல்லையா என்று கதறும் அந்த நொடி பொழுதில் நான் இருக்கேன் என்றபடி இளங்கோ திரையில் தோன்றுவது முழுக்க எங்கள் வீட்டு பிள்ளை. அதனுடைய சிறப்பு, அதனுடைய வெற்றி அனைத்தும் அந்த ஒரு நொடி பொழுதில் பிரதிபலிக்கும். ஒரு காட்சியில் சொல்லப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் மிக நெருக்கமாக இணைப்பது எங்கள் வீட்டு பிள்ளை என்ற அடையாளம்தான். அவருடைய ஒவ்வொரு திரைப்படமும் ஒரு தனித்தன்மை வாய்ந்தது. தலைப்புகள், அந்த தனித்தன்மை வாய்ந்த தலைப்புகள் அவருக்கு அமைந்ததை போல வேறு யாருக்கும் அமையவில்லை. ஒரு ஆக்ஷன் ஹீரோ என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எம்ஜிஆர் படங்கள் முன்மாதிரி. அடிபடுகிறார், அவமானப்படுகிறார், ஆனால் சரியான நேரத்தில் திருப்பி அடிக்கிறார். அதுதான் அவருடைய கதையம்சத்தின், திரைப்படத்தின் நுணுக்கம். அந்த திருப்பி அடி, அந்த அடியை என்கின்ற பொழுது அந்த அடியை ரசிகர்கள் குரல் எழுப்புவார்கள், வாத்தியாரே திருப்பி அடி, வாத்தியாரே திருப்பி அடி என்று. அப்படி பாத்திரத்தோடு ஒன்றி பார்க்கின்றவர்களை பரவசப்படுத்துகின்ற பாத்திரங்களின் வலிமை இந்த படத்தில் ஒரு கதாபாத்திரமும் வீணில்லை. பண்டரிபாய், எம்என் நம்பியார், எஸ்.வி. ரங்கராவ், தங்கவேலு, நாகேஷ், இன்றைக்கும் பார்த்து கொண்டே இருக்கலாம். இப்படி அந்த திரைப்படத்தில் அமைக்கப்பட்ட அனைத்து கதாபாத்திரங்களும் நம்முடைய நினைவில் இருக்கத்தக்க வகையில் இந்த படம் எடுக்கப்பட்டுள்ளது என்பது தனி சிறப்பு. தொழில்நுட்பம் காலத்தை முந்தியது. ஒளிப்பதிவு ஏ. வின்சென்ட், படத்தொகுப்பு ஜம்புலிங்கம், கலை அமைப்பு எஸ். கிருஷ்ணா. கருப்பு வெள்ளை மூலப்படத்திலிருந்து ஈஸ்ட்மன் கலரில் இவ்வளவு பளிச்சென்ற உலகை உருவாக்கியது ஒரு மாபெரும் சாதனை.
நான் ஆணையிட்டால் பாடலில் ஒவ்வொரு பிரேமும் எம்ஜிஆருக்கு செதுக்கப்பட்ட திரை மரியாதை. ஆனால் அந்த சொல்லில் அடங்காத எங்க வீட்டு பிள்ளை வெறும் ஹிட் படம் மட்டுமல்ல, பாக்ஸ் ஆபீஸ் சாதனை, ரீமேக் வரலாறு, ரிப்பீட் ஆடியன்ஸ் அனைத்தையும் தாண்டி ஒரு கலாச்சார நிகழ்வு. இன்றும் டிவியில் ஒளிபரப்பினால் டிஆர்பி கிடைக்கும் அரிய கிளாசிக். முடிவாக ஒரு கமர்ஷியல் படம் காலத்தை வென்று நிற்கிறது என்றால் அதற்கு காரணம் ஒன்றே, அதில் பங்கு பெற்ற அனைவரின் ஆத்மார்த்தமான கூட்டுழைப்பு. டபுள் ஆக்ஷன் படங்களுக்கு மட்டுமல்ல, முழு தமிழ் பொழுதுபோக்கு சினிமாவின் தரத்தையே மாற்றி அமைத்த ஒரு நிரந்தர அடையாளம்தான் எங்க வீட்டு பிள்ளை. இந்த திரைப்படத்தில் ஒரு முக்கியமான செய்தியை நான் பதிவு செய்ய வேண்டும். நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் என்ற பாடல் வரிகள் வருகிறது அல்லவா, அது இன்றைக்கு என்னிடத்தில் போட்டித் தேர்வுக்கு படிக்கின்ற யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி என்ற மத்திய மாநில அரசுகளின் போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கின்ற மாணவர்களுடைய ரிங்டோன் அதுவாகவே இருக்கிறது. என்ன காரணம் தெரியுமா? நான் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று ஐஏஎஸ் ஆனால், ஐபிஎஸ் ஆனால், அந்த பதவிக்கு நான் வந்தால், நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார் என்ற ஒரு உத்தரவாதத்தை, அந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்ற ஒரு மோட்டிவேஷன் இந்த பாடல் வரிகள் சொல்லுகிறது என்று ஒவ்வொரு போட்டியாளர்களும் என்னிடத்திலே சொல்லுகின்ற பொழுது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது, மனநிறைவாக இருக்கிறது. ஆகவே காலத்தை வென்று இன்றைக்கு இளைஞர்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான பாடல் வரிகள் தான் இந்த நான் ஆணையிட்டால். ஆகவே இப்படி அந்த படத்தினுடைய ஒவ்வொரு சிறப்புகளையும், அதனுடைய பெருமைகளையும், அதனுடைய வாழ்வியல் பண்புகளையும் சொல்லுவதென்றால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அரிய படைப்பு எங்க வீட்டு பிள்ளை. ஆகவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திரைப்படத்தில் நடிக்கவில்லை, அவர் வாழ்ந்தார், அந்த கதாபாத்திரமாக வாழ்ந்தார். அந்த கதாபாத்திரம்தான் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் எவர் கிரீன் எம்ஜிஆர் என்று சொல்லத்தக்க வகையில் அவருடைய திரைப்படங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை. அப்படிப்பட்ட அந்த அற்புதமான திரைப்படத்தை ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டமைக்கு என்னுடைய மகிழ்ச்சியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். மிகச்சிறப்பு. வாத்தியார் அவர்கள் எப்படி இந்த திரைப்படம் வாயிலாக வாழ்ந்தார் என்பதை மிகச் சிறப்பாக எடுத்துரைத்தீர்கள். மிகவும் மகிழ்ச்சி. ஐயாவை நாங்க இன்னும் அடுத்து நிறைவாக நீங்கள் சொல்ல போகிற இனி ஐயா இன்னும் என்ன சொல்ல போறாங்கிறத கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கிறோம். தங்களுடைய மாணவர்கள் எல்லாம் ரிங் டோனாக நான் ஆணையிட்டால் என்ற பாடலை வைத்திருப்பது மிகவும் மகிழ்ச்சி. அவர்களுக்கு வெற்றி பெற எங்களுடைய குழு சார்பில் அன்போடு வாழ்த்தி மகிழ்கிறோம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக நன்றிங்க ஐயா. அடுத்ததாக நிகழ்ச்சியில் தொடர்கிறது இசையும் பாடலும் கவிஞர் காவிரி மைந்தன் அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அதாவது புரட்சித் தலைவருடைய பிறந்த நாள் அது ஜனவரி 17 என்றால் நாம திரைக்காவியங்கள் திறனாய்வு ஆரம்பிச்சு 3 வருடங்களை கடந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் 17ஆம் தேதிக்கும் போது எம்ஜிஆருடைய படம் ஒன்று எடுத்திருக்கோம். அதே போல அவருடைய மறைவு தினத்திற்கான 24/12 ஒட்டி நாம அவருடைய இன்னொரு படத்தையும் ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டா மலைக்கல்லன் பயன்படுத்தினோம். இதை போல ஒவ்வொரு முறையும் செய்யும் போது நமக்கு ஒரு எம்ஜிஆர் ரசிகனாக அவருக்கு ஒரு பெரிய காணிக்கையை செலுத்துற மாதிரி ஒரு உணர்வு இருக்கிறது. அது தவிர
உரிய படங்களும் கூட, அதாவது ஆகச்சிறந்த படங்கள் இவை அடுத்த தலைமுறையையும் சென்று சேர வேண்டும் என்கிற நோக்கத்துல இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம கொண்டு சொல்கிறோம். இப்பொழுது நாம் இந்த திரைப்படத்துல எங்க வீட்டு பிள்ளை இந்த படத்தை பத்தி, இந்த பாட்டை பத்தி பேசும்போது ஒரு வரி முக்கியமா குறிப்பாக என்னுடைய அன்பிற்குரிய மதிப்பிற்குரிய சைதையாரை பற்றி சொல்லணும். எப்பொழுதெல்லாம் எம்ஜிஆர் பற்றி நான் ஏதாவது ஒரு செயல்பாடு எடுக்கிறேன் என்றால் அவரிடம் சென்றால் அங்கே உறுதியாக அவருடைய சப்போர்ட், உதவியும் அல்லது ஆதரவும் நிச்சயமாக இருக்கும். அந்த அளவுல இந்த விஷயத்துக்கு நான் போய் அவரை கேட்கும் போது 17ஆம் தேதி ரொம்ப பிஸியா இருக்கும், இந்த 1.5 மணி நேரம் ஒதுக்கிறது கஷ்டம்னாங்க. அதுக்காகவே 18ஆம் தேதி வச்சுக்கலாம் சொன்னோம். அந்த வகையில ஒரு அருமையான நிகழ்ச்சியில அவருடைய திருவாயால் இதை கேட்கும் போது இன்னும் சிறப்பு. ஏன்னா எம்ஜிஆர் பற்றி ஆயிரம் பேர் பேசலாம், ரசிகர்களாக இருக்கலாம். ஆனால் எம்ஜிஆருடைய எண்ணங்கள் ஏழைகள் எல்லாம் உயர வேண்டும், வசதியற்றவர்கள் படிக்க வேண்டும் என்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அதுல செயல்பாட்டு அளவுல தன்னுடைய முழு முயற்சியையும் தன்னுடைய செல்வங்களையும் பயன்படுத்தி அடுத்தவர்களை வாழ வைக்கின்ற ஒரு அரிய பணியை அவர் உரிய முறையில் செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே அவர் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றது எம்ஜிஆருக்கும் சரி நமக்கும் சரி சிறப்பான ஒரு விஷயம். இப்பொழுது நான் ஆணையிட்டால் பாடல். திரைப்படத்தில் தோன்றி கதாநாயகனாக நடித்து மாநில மக்களின் மனதில் நிலையான இடம் பெற முடியும் என்று முதலாக நிரூபித்தவர் எம்.ஜி. ராமச்சந்திரன் ஆவார். இது எப்படி சாத்தியம்? திரைப்படம் என்கிற ஊடகத்தை இவ்வளவு முழுமையாக பயன்படுத்தியவர் இத்தரணியில் வேறு எவரும் கிடையாது. தனக்கென ஒரு நிரந்தர இடம் பெற்ற பின் எம்ஜிஆர் அவர்கள் ஏற்ற ஒவ்வொரு பாத்திர படைப்பிலும் தனிப்பட்ட கவனம் செலுத்த தொடங்கினார். குறிப்பாக பாடல்களில் அது கொள்கை பாடலாக இருந்தாலும் சரி, காதல் பாடலாக இருந்தாலும் சரி, அவர் செலுத்திய கவனம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவருக்காக எழுதிய பாடலாசிரியர்கள் எம்ஜிஆர் என்கிற கதாநாயகனை கருத்தில் கொண்டு எழுதியதால் கருத்தோவியமாய் பாடல்கள் தோன்றின என்றால் அது மிக இல்லை. கவிஞர் வாக்கு பொய்ப்பதில்லை என்பார்கள். அந்த வாக்கிற்கிணங்க கவிஞர் வாலி அவர்கள் எழுதிய இந்த பாடல், குறிப்பாக இந்த பல்லவி எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்தில் கதாநாயகன் பாடுவதற்காக எழுதியதே என்றாலும் 1977 தமிழகத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்று இடைவெளியின்றி 11 ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்ட வரலாற்றுக்கு இணை எங்கே? கவிஞர் வாலிக்கு இந்த பாடல் மிகவும் பிடித்த பாடல். ஏன், எம்ஜிஆருக்கும் நமக்குமே பிடித்த பாடல் தானே. இப்பாடலுக்காக கவிஞர் வாலி அவர்கள் முதலில் எழுதிய பல்லவி வேறு. ஆம், நான் அரசன் என்றால் என் ஆட்சி என்றால் என்றே தொடங்கும். வழக்கம் போல் எம்ஜிஆர் அவர்கள் அப்பாடலை தனது ராமாபுரம் தோட்டத்திற்கு எடுத்து சென்று அன்றிரவு கேட்டு பார்த்த போது நாமே நம்மை அரசன் என்று சொல்லிக் கொள்வது போல் இருக்கும், இந்த பல்லவியை மாற்ற வேண்டும் என்று முடிவு செய்து அதற்கேற்றாற் போல் கவிஞர் வாலி அவர்கள் அடுத்த நாள் மாற்றிக் கொடுத்த பல்லவிதான் இது. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார், உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அன்று எழுதிய வரிகள் உயிர் பெற்று வந்தது போல கால ஓட்டத்தில் திரைப்படத்தின் கதாநாயகனை இந்த நாட்டின் முதலமைச்சராக்கி அழகு பார்த்தது என்றால் அதற்கு முழுக்க பொருத்தமானவராய் எம்ஜிஆர் அமைந்திருந்ததே முதல் காரணமாகும். இந்த பாடல் காட்சியின் ஸ்டில் இன்றளவும் எம்ஜிஆர் ரசிகர்களின் மனதில் வரையப்பட்டதாகவே திகழ்கிறது என்றால் அது மிக இல்லை. இதோ இந்த பாடலை வழங்க TMS தாசன் மதுரையிலிருந்து இணைகிறார். வாருங்கள் ஐயா. அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார், உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார், உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன், ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன், உடல் உழைக்க சொல்வேன் அதில் பிழைக்க சொல்வேன், அவர் உரிமை பொருள்களை தொடமாட்டேன். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார்,
உயிருள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார், சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானமில்லை அதில் ஈனமில்லை, அவர் எப்போதும் வால் பிடிப்பார். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தில் ஆட்டத்தை ஒழிப்பேன். பொது நீதியிலே புது பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன், வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிருள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். இங்கு ஊமைகள் ஏங்கவும் உண்மைகள் தூங்கவும் நானா பார்த்திருப்பேன், இங்கு ஊமைகள் ஏங்கவும் உண்மைகள் தூங்கவும் நானா பார்த்திருப்பேன். ஒரு கடவுள் உண்டு, அவன் கொள்கை உண்டு, அதை எப்போதும் காத்திருப்பேன். முன்பு இயேசு வந்தார், பின்பு காந்தி வந்தார், இந்த மானிடர் திறந்திட பிறந்தார். இவர் திருந்தவில்லை, மனம் வருந்தவில்லை, அந்த மேலோர் சொன்னதை மறந்தார், அந்த மேலோர் சொன்னதை மறந்தார். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிருள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். ஆஹா, நன்றி நன்றி. அருமை. கணீர் குரலில் மிகச் சிறப்பாக வாத்தியாரை கண் முன் கொண்டு வந்து நிறுத்தியது மிக்க மகிழ்ச்சி, நன்றி. அடுத்ததாக நிகழ்ச்சியில் தொடர்கிறது கருத்துரை நேரம். முதலாவதாக தன் கருத்துரையை வழங்குவதற்கு திரு கீதகாந்தி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வருக. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் ஒரு அருமையான படம், சில்வர் ஜூப்ளி படம். நான் இதுல நாகிரெட்டியாருக்கும் எம்ஜிஆருக்கும் இருக்கிற கனெக்ஷன்ஸ் பத்தி சொல்லுறேன். நிறைய மீதி விஷயங்கள்லாம் பின்னாடி பார்ப்போம். இந்த படம் நாகிரெட்டியார் எப்படி வந்தாருன்னா, அவருடைய அண்ணன் பிஎன் ரெட்டின்னு இருந்தார். அவருடைய நண்பர்கள் ஒரு சிலர், மோகன்தாஸ்னு இருந்தார், மூலா நாராயணசாமி, இவங்கெல்லாம் சேர்ந்து, இவங்க கூட நம்ம சித்தூர் நாகையா நடிகர் நாகையா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு படம் ஸ்டுடியோ ரெடி பண்ணணும் போது வெங்காய வியாபாரம் செய்து கொண்டிருந்த நம்முடைய மரியாதைக்குரிய நாகிரெட்டியார் அவர்களும் அதில் சேர்ந்து வாகினி ஸ்டுடியோவை 1939 ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி புள்ளையா இயக்கத்துல ஒரு தர்மபத்தினின்னு ஒரு படத்துல வசனகர்த்தாவை பணிபுரிந்த சக்கரபாணியோட வசனம் இவங்களுக்கு திருப்தியா இருந்தது. அவரை அம்பளி மாமா ஆசிரியராக்குன்னா அவருடைய பழக்கத்தின் மீது ரெட்டியாருக்கு மிகுந்த அன்பு கொண்டு அவரையும் ஒரு ஆளாக சேர்த்து கொண்டார். மனைவி இழந்து குழந்தைங்களோட வாழ்ந்து வந்த சக்கரபாணியை சென்னைக்கு வர சொல்லி அவர் வீட்டிலே தங்க வைத்து 2 பேரும் ஒரு குடும்பமாக வாழ்ந்து சக்கரபாணி நாகிரெட்டி என்ற பெயரை கொண்டார்கள். இந்த நட்பு பெருசா வளர்ந்து பங்குதாரர்களா சேர்ந்து ஒரு ஸ்டூடியோ நடத்த முடித்து முதல் படமாக அவங்க எடுத்ததுதான் சவுகார் படம். சவுகார் எவ்வளவு பெரிய வெற்றிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த படத்துடைய டைட்டில்ல தான் முதல் முறையாக விஜயா ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிற பேர்ல எடுத்துட்டு தயாரிப்பு நாகிரெட்டி சக்கரபாணி அப்படின்னு டைட்டில் கார்டில் வரும். இது சக்கரபாணி அவர்கள் மறையும் வரை நாகிரெட்டியார் இதை தொடர்ந்து எல்லா படங்களுக்குமே செஞ்சுட்டு இருந்தார். நாகிரெட்டி இந்த படம் தெலுங்குல வந்த படம். 64 ராமுடு பீமுடுன்னு என்டிஆர் நடிச்சது. ராமாநாயுடு தயாரிப்பு. இந்த படம் எடுக்கலான்னு ரெட்டியார் சொன்ன போது எம்ஜிஆர் ஒண்ணு சொன்னார், ராமாநாயுடு தயாரிப்போட உங்க தயாரிப்புல நடிக்கிறதுக்கு நான் விரும்புறேன் அப்படிங்கிற. ஏன்னா தாய்க்கு பின் தாரம் எடுத்த தேவர் எடுத்த அந்த நாட்களிலிருந்து ரெட்டியாரோட அவருக்கு பழக்கம்.
நாடோடி மன்னன் படப்பிடிப்புகள்லாம் ரெட்டியார் உதவி பண்ணியிருக்கிறார். தேவர் ஃபிலிம்ஸோட ஷூட்டிங் எல்லாமே அங்கே தான் நடக்கும். ரெட்டியார் அவர்கள் இணை தயாரிப்பு, ஃபைனான்ஸ் என்றெல்லாம் சம்மந்தப்பட்டிருந்தா அதன் காரணமாக ரெட்டியாரின் மீது மிகுந்த மரியாதை கொண்டு நீங்கள் தயாரிங்கள் அப்படிங்கிறார். எம்ஜிஆர் நடிக்கணும் அப்படின்னா நாகிரெட்டியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, வேண்டாம், அவர் அரசியலில் தீவிரமாக இறங்குற நேரம் இது, அவர் மட்டும் எங்கேயா போயிட்டா படப்பிடிப்பு நடக்காமலாம் தடைப்பட்டு போயிடும், ஷூட்டிங்லாம் சரியாக வரமாட்டாருலாம் அவரை பயமுறுத்துறாங்க, டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க. ஆனால் இவர் என்ன சொல்றாரு, அந்த ராமுடு பீமுடு கேரக்டருக்கு எம்ஜிஆர் தான் மிகச்சரியாக வருவார், இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்ட முடியும், அதனால் அவரைத்தான் நான் போட்டு எடுக்க போறேன்னு உறுதியாக நின்று இந்த படத்தை எடுத்தார். அடுத்து டைரக்டர் தாபி சாணக்கியா, அவர் தான் இந்த தெலுங்குலையும் டைரக்டர், தமிழிலும் டைரக்டர், இந்திலையும் அவர் தான் டைரக்டர் இருந்தார். அவர்கிட்ட இந்த மாதிரி எம்ஜிஆரை வச்சு படம் எடுக்கணும் அப்படின்னு ரெட்டியார் சொல்லும்போது, எம்ஜிஆர் ரெட்டியார் எல்லாரும் பேசும்போது சாணக்கியா அருமையான ஒரு வார்த்தை சொன்னாராம், ராமுடு பீமுடு என்டிஆர் நடிச்ச படம் என்டிஆர் ரசிகர்களுக்காக எடுத்தது, அது தெலுங்கு, அந்த மக்களின் வாசனைக்காக எடுத்தது. இப்போ நாம எம்ஜிஆரை வச்சு எடுக்கிறோம்னா இது தமிழ், எம்ஜிஆருடைய ரசிகர்கள் வேற மாதிரி, அவர்களுக்கு ஏற்றா போல் நான் எடுக்க வேண்டும், அப்பதான் படம் சரியா வரும். ஒவ்வொரு வீட்டுக்கும் சோறு என்பது காமனாக நாம் இது பண்ணாலும் குழம்பு வகையெல்லாம் வித்தியாசப்படும், அது போலத்தான் இது அப்படின்னதும் எம்ஜிஆர் சந்தோஷமா சிரிச்சுட்டு 100% நீங்க சொல்றது கரெக்ட் சாணக்கியா, அப்படியே பண்ணுங்க அப்படின்னார். அதனாலதான் அந்த 8வது தளத்துல அவங்கள ஒரு செட் போட்டு, மார்க்கெட் மாதிரி செட் போட்டு, அதுல இவர் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வருவார், இளங்கோ என்ற எம்ஜிஆர் சாப்பிட்டு வந்துடுவார், வரும்போது பணம் கொடுக்காம வந்துடுவார். எம்ஜிஆர் அது மாதிரி பண்ண முடியுமா, மக்கள் என்ன சொல்லுவாங்க, வெளியே நின்று ஒரு டயலாக் சேர்த்திருப்பாங்க, அவர் இது தெலுங்கு படத்துலயோ ஹிந்தி படத்துலயோ வராது. இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, ஐயையோ நாம் சாப்பிட்டுட்டு அநியாயமா பணம் கொடுக்காம வந்துட்டோமே, இது அயோக்கியத்தனம் இல்லையா, சரி அப்படின்ட்டு இப்படி தொட்டது இங்க தாயத்தில், இந்த தாயத்தை வித்த பணத்தை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்து விடுவோம் அப்படின்ட்டு ஒரு டயலாக் சேர்த்திருப்பாங்க. அதுக்குள்ள சரோஜா தேவியோட பஸ்ஸை பிடிங்கிட்டு போவாங்க, துரத்தி விடுவாங்க, காட்சி அப்படி மாறும். பட் அந்த டயலாக் சேர்க்கப்பட்டது அந்த தமிழின் வாசனைக்காகவும் எம்ஜிஆரின் ரசிகர்களுக்காகவும் தான் என்றால் மிக இல்லை. அதே மாதிரி இந்தியில படம் எடுக்கணும்னு திலீப் குமார் கிட்ட சொன்னபோது அவர் ஒரு வார்த்தை சொன்னாராம், எம்ஜிஆர் என்றால் மிக அருமையாக சண்டை போடுபவர், அவர் மாதிரி எல்லாம் எங்களாலெல்லாம் போட முடியாது, என்னாலன்னு கூட சொல்லலாம் அந்த மனுஷன், எங்களாலெல்லாம் போட முடியாது, மொத்த இந்தி படத்தையும் சொல்லிட்டாரு. அடுத்து இன்னொரு சொன்னார், அந்த 2 கேரக்டர்ல அவர் ராமுவா பண்ணியிருக்காருவாங்க, அந்த இன்னோசன்ட் அப்பாவி கேரக்டர் என்னால பண்ணவே முடியாது ரெடியா, நீங்க வேற ஆளை வச்சு எடுத்துங்க அப்படிங்கிறார். அப்புறம் அவர் தான் சொல்லி, இல்ல இல்ல அவர் செய்யக்கூடியவர், நீங்க உங்களால முடியும்னு தைரியம் கொடுத்து அதை எடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு. அதே மாதிரி பெண் போனால் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, அதில் இந்த பெண் போனால்னு அந்த படம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கும் சரோஜா தேவிக்கும் டூயட்டு படம். மைசூர் பிருந்தாவன் கார்டனில் எடுக்கிறாங்க, ரஷ் போட்டு பார்க்குறாங்க, ரெட்டியாரும் எம்ஜிஆரும் பார்க்குறாங்க, எப்படி இருக்குன்னு எம்ஜிஆர் கேட்டதும் பரவாயில்ல ஓகே அப்படின்னாராம் ரெட்டியார். இவருக்கு எம்ஜிஆருக்கு என்னடா சுருக்குச்சா, என்னடா பரவாயில்லைங்கிறாரு அப்படின்ட்டு, உங்களுக்கு திருப்தி இல்லை போல இருக்கே அப்படின்னதும் ரெட்டியார் சொன்னாராம், இல்லை எம்ஜிஆர், நீங்க ஒரு சரணத்துல நீங்க போட்டு இருக்கிற ஆடைகளுக்கும் பின்காட்சிகளுக்கும் பொருத்தம் இல்லாத போல் எனக்கு தோன்றுகிறது அப்படின்னாராம். அப்படியா, சரி அப்படி அதோட விட்டுட்டாங்க. ரெட்டியார் மறுநாள் காத்தாலே அவர் டெய்லி காத்தால வாக்கிங் போவார், ஸ்டுடியோ சுற்றி வருவார். அப்படி வரும்போது பார்த்தா படப்பிடிப்பு நடந்தது இருக்கு. இப்போ என்னன்னு பார்த்தா நடந்தது எம்ஜிஆர் எடுத்தாருன்னாங்க. எம்ஜிஆர் என்ன எடுத்தாருன்னு பார்த்தா, அவர் சொன்ன அந்த சரணத்திற்கு இரவோடு இரவாக வேறு ஆடைகளை அணிந்து அவரும் சரோஜாவும் இணைந்த அந்த காட்சியை ஷூட் பண்ணி மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் காமிச்சாராம். அசந்து போயிட்டாராம் நாகிரெட்டி. அந்த மாதிரி ஒரு இது எப்படி அந்த என்ன சொல்லுது இன்வால்வ்மெண்ட் அவ்வளோ பண்றாருன்னா அதை எப்படி பாராட்டணும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், முதல் சரணத்துல ஷூட்டிங் இண்டோர்ல எடுத்திருப்பாங்க, 2வது சரணம் மைசூர் போயிருக்கும். இப்ப போட்டு பார்த்தீங்கன்னா அது தெரியும். இன்னொரு ஒரே ஒரு பாயிண்டை மட்டும் சொல்லி முடித்து விடுகிறேன். இந்த படத்தை சம்பந்தப்பட்டது என்பதாலும் மீதி விவகாரங்கள் மற்றவர்கள் சொல்வார். இந்த படத்தை எப்படி ஜனங்க ரசிக்கிறாங்கன்னு பார்க்கணும்னு ஒரு ஆசை எம்ஜிஆருக்கு இருந்தது. ரெட்டியார் கிட்ட சொன்னதும் சரி போகலாம். அப்போ படம் ரிலீஸ் ஆனது கேசினோ, மேகலா அண்ட் பிராட்வே தியேட்டர் சென்னையில் 3லேயும் நடந்தது. மேகலா தியேட்டர் போகிறாங்க, அது கலைஞர் குடும்பத்து தான், அதனால அங்கே போகிறாங்க. 2 பேரும் இவங்க போய் சந்தடி பண்ணாமல் உட்காந்து பார்க்குறாங்க.
ஜனங்களோட ஆரவாரெல்லாம் பார்த்து எம்ஜிஆருக்கும் சந்தோஷம், நாகிரெட்டியாருக்கும் சந்தோஷம். படம் முடிஞ்சு வரும்போது ஜனங்களுக்கு தெரிஞ்சு போச்சு எம்ஜிஆர் வந்திருக்கான்னு. ஒரே கூட்டம் அவரை சூழ்ந்துட்டாங்க. எம்ஜிஆருக்கு இந்த கூட்டம்லாம் அல்வா மாதிரி, எப்படி சமாளிக்கிறதுங்கிறதுலேயே அவர் மன்னர். அவர் எல்லாரையும் சமாளிச்சுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கிட்டு அவர் காராட வந்துட்டார். வந்தவர் ரெட்டியார் இருக்கான்னு திரும்பி பார்த்தா ஆளை காணும். என்னடா இந்த மனுஷனை காணும்னு பார்த்தா அந்த கூட்டத்துல மாட்டிட்டு வெளியே வர முடியாது, தத்தளிக்கிறாராம். நேரா மறுபடியும் வேகமா வழின்ட்டு விலக்கி விட்டுட்டு அவங்கள போய் ரெட்டியாரை தூக்கி ஷோல்டர்ல வச்சுட்டு கார்ல கூட்டிட்டு வந்தாராம். ரெட்டியார் இதை பிரமிப்பா சொல்றாரு. ஒரு ஹீரோ, ரியல் ஹீரோவா மக்கள் முன்னாடி என்ன தோல்ல தூக்கிட்டு வந்தவர், பல பேருக்கு சுமை தாங்கியா இருந்த அவர் தூக்கி விட்டவர், என்னையும் தூக்கி விட்டாரு அப்படின்னு அவருடைய சுயதள பதிவு பண்ணியிருக்காரு. சிறப்பு மிக்க வார்த்தைகள். இப்படிப்பட்ட ஒரு எம்ஜிஆர் படத்தை பார்க்கறதுக்கு நமக்கெல்லாம் சந்தோஷம். அதுவும் இந்த அவருடைய பிறந்த நாள் அந்த இதுல ஒரு 61 வருஷம் ஆகுது பண்றது ரொம்ப சிறப்பானது. அனைவருக்கும் நன்றி. எப்பொழுதுமே நம்மளுடைய நிகழ்வின் சிறப்பே ஒருவர் சொல்லக்கூடிய விஷயங்களை தாண்டி மற்றவர்கள் சொல்வதுதான். ரொம்ப அழகாக அதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், அதுவும் கடைசியில நீங்க சொன்னீங்க பாருங்க, அவர் அங்க ஒரு ஹீரோ மாதிரி அவரை தூக்கி தோல்ல வச்சு கிளம்பி வந்துட்டாரு அப்படின்னு சொன்னதெல்லாம் மிகச் சிறப்பு. அருமையான இந்த கருத்துரை, எப்பொழுதும் போல சிறப்பான கருத்துரைக்கு தங்களுக்கு எங்களுடைய அன்பான நன்றியும் வாழ்த்தும். நன்றி. அடுத்ததாக நிகழ்ச்சியில் நம்முடைய ஐயா அவர்கள் மீண்டும் நமக்காக, சைதை துரைசாமி ஐயா அவர்கள் திறனாய்வு நிறைவுரையாக சில நிமிடங்கள் உரையாற்ற வருகிறார்கள் நம்மிடையே. வாருங்கள் ஐயா, தங்களுடைய நிறைவுரையை தாருங்கள். அதை அன்மியூட் பண்ணீங்க. பண்ணியாச்சு. மீண்டும் வணக்கம், நீங்க தொடரலாம். வெளியிடப்படும் பொழுது அங்க தலைவரும் சரோஜாதேவி அம்மாவும் அங்க கலந்துக்கிறாங்க. அப்படி அங்க கலந்துக்கிற பொழுது ஒரு மிகப்பெரிய விழா ஏற்பாடு நடைபெறுகிறது. அங்க போன உடனே தலைவர் அந்த கண்டிக்கு போறார். கண்டிக்கு போன உடனே அந்த மண்ணை தொட்டு வணங்குறார். அந்த மண்ணை தொட்டு வணங்கிட்டு அவர் அந்த கை குழந்தையாக அம்மாவுடனும் அண்ணனுடனும் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அந்த இலங்கைக்கு வந்த தருணத்தை அவ்வளவு மகிழ்வாக அந்த உணர்வை பிரதிபலிக்கிறார். நுவரெலியா அது ஒரு மறக்க முடியாத பகுதி. அங்கதான் ஒரு மிகப்பெரிய கூட்டம். அது மலையகத்தின் அழகிய நகரம். அந்த இடத்துல குதிரை பந்தய திடல் மிகப்பெரிய அளவுல இருக்கு. அந்த மிகப்பெரிய அளவுல இருக்கிற அந்த குதிரை பந்தயத்துல கூட்டம். அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக, பாதுகாப்புக்காக பல கிலோமீட்டர்னு சொல்றதா அல்லது அடியல்னு சொல்றதா அல்லது கெஜம்னு சொல்றதான்னு தெரியல, அந்த அளவுக்கு ஒரு அதிகப்படியான அளவுல அந்த அமைப்பு அமைக்கப்பட்டது. அந்த கூட்டத்துல என்ன தெரியுமா நிகழ்வு? அழகி போட்டியை நடத்தி அதுல நடுவரா சரோஜாதேவி அம்மா, தலைவர் அதுல பரிசு வழங்குபவர். இப்படிப்பட்ட இந்த ஏற்பாடு அங்க போற போது, மேடையில பார்க்கிற போதே தலைவருக்கு கோபம் வந்துருது. ஏன்னா தன்னை ஆதரிக்கின்ற மக்களுக்கும் தனக்கு இவ்வளவு பெரிய இடைவெளி வைப்பது தவறு என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களை வரவழைத்து பேசுகிறார். இம்மீடியட்டா அந்த தடுப்புகளை எல்லாம் எடுங்க அப்படின்னு சொன்ன உடனே வேகமாக அந்த தடுப்புகள் அகற்றப்படுகின்றன. மக்கள் மிகப்பெரிய உற்சாகத்தோடு தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க என்று வாழ்த்துளிகளும் கரவொலிகளும் விண்ணை பிளக்கின்ற அளவிற்கு
அவர்களால் அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்த முடிகிறது. அப்படிப்பட்ட அந்த நிகழ்வு, அதுவும் அரை மணி நேரத்திற்கு முன்பாகவே அவர் வந்ததால் அதை கண்டுபிடித்து சரி செய்தார். மக்கள் திலகத்தை பார்த்தவுடன், நெருக்கத்தில் பார்த்தவுடன் மக்கள் அத்தனை மகிழ்ச்சி, அத்தனை ஆரவாரம். அப்படி அவருடைய அந்த செயலால் அந்த மக்கள் அவ்வளவு குதூகலம் அடைந்தார்கள். இப்படி ஒரு அக்கறை, ஒரு மனித நேயம், சக மனிதனை மதிக்கின்ற அந்த கருணை உள்ளம் இங்கே வெளிப்படுத்தியதுதான் மிகப்பெரிய அவருடைய மனிதநேயத்தின் உச்சம். அவர்களால் தான் நான் என்னை ரசிக்கின்ற மக்களுக்கும் எனக்கும் இவ்வளவு இடைவெளி கூடாது என்று புரட்சி தலைவர் சொல்லி நான் இன்றைக்கு இந்த உயர்ந்த நிலையில் இருக்கிறேன். நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க இந்த தடுப்பு கட்டைகளை எல்லாம் கலட்டி மக்களை மேடைக்கருகே கொண்டு வர வேண்டும். அப்படி அவர்கள் வரவில்லை என்றால் நான் திரும்பி போய் விடுவேன் என்று மிரட்டுகின்ற வகையில் அவர் சொன்னதால் அந்த தடைகள் அகற்றப்பட்டு மக்களெல்லாம் நெருக்கத்தில் தலைவரை வந்து பார்த்து அத்தனை பேரும் மிகப்பெரிய மகிழ்ச்சி ஆரவாரம் செய்கின்ற ஒரு நிகழ்வை இந்த செய்தி அங்கே பெருமையாக சொல்லப்பட்டது. நான் தலைவருடைய நூற்றாண்டு விழாவுக்கு இலங்கைக்கு சென்றிருந்தேன். அப்பொழுது அங்கே இந்த செய்தி அவ்வளவு சிறப்பாக எல்லோராலும் சொல்லப்பட்டது. அமைதி, மரியாதை, பணிவு, அழகி போட்டி முடிகிறது. பரிசுகள் வழங்கப்படுகின்றன. அதன் பின் சுமார் அரை மணி நேரம் மக்கள் திலகம் உரையாற்றுகிறார். அலைகடல் என வந்த கூட்டம் முழுமையான அமைதியுடன் அவரது வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நிகழ்வின் முடிவில் மேடையை விட்டு இறங்கி மக்களோடு மக்களாய் கலந்து விடுகிறார். தன்னை தொட்ட ஒவ்வொருவருக்கும் புன்முறுவலுடன் மீண்டும் வணங்கி நன்றி கூறி அவர்கள் எல்லாம் அரவணைத்து மகிழ்ச்சியை தெரிவிக்கிறார். இப்படி எதிர்பாராத விதமாக தன்னை காண வந்த கூட்டத்திடம், ரசிகர்களிடம் அவர் காட்டிய அந்த பண்பை என்னிடத்தில் அவர்கள் சொன்ன பொழுது நான் அகமகிழ்ந்தேன். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். இதுதான் மக்கள் திலகம். அதனால்தான் அவரை இந்த தலைப்பு எங்க வீட்டு பிள்ளை. அப்படி உலகம் முழுக்க இருக்கின்ற மக்கள் அனைவரும் இவர் எங்கள் வீட்டு பிள்ளை, எங்க வீட்டு பிள்ளை என்று சொல்லத்தக்க வகையில் 50 ஆண்டு கழித்து இன்றைக்கும் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அந்த திரைப்படத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர் திரைப்படத்தில் நடிக்கவில்லை, திரைப்படத்தில் கதாபாத்திரமாக வாழ்ந்தார். ஆகவேதான் இன்றைக்கும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திரைப்படத்தை ஆய்வு செய்கின்ற இந்த முயற்சியை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். வணக்கம். மக்கள் திலகம் அவர்களை பற்றி கூடுதலான தகவல்களை மன நெகிழ்வோடு நீங்கள் நினைவு கூர்ந்தது மிகச் சிறப்பாக இருந்தது. குறிப்பாக உங்களுக்காக நான் சொல்லிட்டு அந்த தட்டியெல்லாம் பிரிச்சு மக்கள் இங்க உள்ள வந்தாதான் அதை கண்டிச்சு சொல்லியிருக்கிறார். அந்த ஒரு நேரத்தில் தான் கண்டிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். மற்றபடி கனிவோடு இருக்கக்கூடிய
நம்முடைய வாத்தியார் என்று அன்போடு நாங்கள் அழைக்கக்கூடிய, நாம் அனைவரும் அழைக்கக்கூடிய எங்க வீட்டு பிள்ளை, அதாவது அந்த பாடல்களிலே வர மாதிரியே வாழ்ந்திருக்கிறாரு. அதை சிறப்பாக சொன்ன ஐயா அவர்களுக்கு எங்களுடைய அன்பையும் வணக்கத்தையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தாங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி ஐயா. நன்றி. நன்றிமா. நன்றி. நன்றி. அடுத்ததாக நிகழ்ச்சியில் தொடர்கிறது இசையும் பாடலும் கவிஞர் காவிரி மைந்தன் அவர்கள். வாங்க சார். அடுத்த பாடல் கண்களும் காவடி சிந்தாகட்டும். கண்களும் காவடி சிந்தாகட்டும் பாட்டு படத்துடைய ஸ்டார்டிங் அப்பயே வரும். பச்சிளம் மனது, பாலகன் வடிவம், பயந்த சுபாவம், இவைதான் ஒரு கதாநாயகனது குணச்சித்திரம். எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்தில் முத்திரை பதித்த முதல் பாட்டு கவிஞர் ஆலங்குடி சோமு அவர்கள் எழுதிய இந்த பாட்டு. ஒரு வசந்த விழா நடத்தப்பட்டது போல இருக்கும் காட்சி அமைப்பு. மெல்லிசை மன்னர்கள் உச்சநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பு. கதை திரைக்கதையோடு கதையின் நாயகன் விடியல் பெற வேண்டும், அடிமை தள விளங்கி நின்று விடுதலை பெற வேண்டும், வீரம் வர வேண்டும், வெற்றி திருமகள் கட்டி தழுவ வேண்டும் என்கிற கருத்துக்களை சந்த கவி தந்து நம் நெஞ்சில் பதிக்கிறார். விஜயா புரொடக்ஷன் சாரின் வெள்ளித்திரை ஓவியம். சாணக்கிய இயக்கத்தில் இரட்டை வேடத்தில் எம்ஜிஆர் நடித்து வெள்ளி விழா கண்ட வெற்றி சரித்திரம். இலங்கையிலும் கூட இந்த படம் வெள்ளி விழா கண்டதும் அவ்விழாவில் எம்ஜிஆர் அவர்கள் பங்கேற்றதை பற்றியும் இப்பொழுது சைதையார் அவர்கள் குறிப்பிட்டார் என்பது கூடுதல் தகவல். எல்லார் ஈஸ்வரின் குரலில் துள்ளல் பாட்டு இது. விறுவிறுப்பான பாட்டு. படத்தின் தோரண வாயிலாக பார்ப்பவரை கட்டி போடும் பாட்டு. மெல்லிசை மன்னர்கள் இசையில் தொட்டதெல்லாம் சுகம் எட்டுக்களாய் விளைந்த காலகட்டத்தில் இப்பாடல் அனைத்து பாடல்களும் இந்த படத்திலே அமோக வெற்றியே. மக்கள் திலகத்தின் நவரச நடிப்பிற்கு இந்த பாடல் காட்சி ஒன்றே சாட்சி சொல்லும். குழந்தைத்தனமான அந்த நடிப்பில் முத்திரை பதித்தார் என்றால் அது மிக இல்லை. புலி பாய்வதற்கு முன்பு பதுங்கும் என்கிற பழமொழியை திரைப்பட பாணியில் சொன்னால் என்ன படம் வருமோ அந்த படம் தான் எங்க வீட்டு பிள்ளை. இதோ வருகிறார் கீதம் கனிமொழி அவர்கள் இந்த பாடலை நமக்காக பாடுவதற்காக. வணக்கம் கீதம்மா, நீங்க பாடலாம், பாடுங்க. வணக்கம். காவடி சிந்தாகட்டும், காளைய நெஞ்சத்தை பந்தாடட்டும். கண்களும் காவடி சிந்தாகட்டும், காளைய நெஞ்சத்தை பந்தாடட்டும். பெண்மையும் ஆண்மையும் ஒன்றாகட்டும், பேரின்ப வாசலில் நின்றாடட்டும். கண்களும் காவடி சிந்தாகட்டும், காளைய நெஞ்சத்தை பந்தாடட்டும். உள்ளங்கள் நீராக வழி காணட்டும், உறுதியிலே துன்பம் தூளாகட்டும். உள்ளங்கள் நீராட வழி காணட்டும், உறுதியிலே துன்பம் தூளாகட்டும். நன்மையை உன் வாழ்வில் தொழிலாகட்டும், நாடெல்லாம் உன்னை கண்டு புகழ் பாடட்டும். நாடெல்லாம் உன்னை கண்டு புகழ் பாடட்டும். ஆ கண்களும் காவடி சிந்தாகட்டும், காளைய நெஞ்சத்தை பந்தாடட்டும். மன்னவன் உள்ளம் மதிப்பாயட்டும், மாலை துதி பாட கதிர் காயட்டும். கதிர் காயட்டும், கதிர் காயட்டும். என்ன செய்வோம் என்ற நிலை மாறட்டும், உன்னாலே மக்கள் எண்ணம் நிறைவேறட்டும். உன்னாலே மக்கள் எண்ணம் நிறைவேறட்டும். கண்களும் காவடி சிந்தாகட்டும், காளைய நெஞ்சத்தை பந்தாடட்டும். தூங்கிய காலங்கள் முடிவாகட்டும், தோள்களிலே நீரும் நடை போடட்டும். நடை போடட்டும், நடை போடட்டும். கொள்கையிலே அன்பு ஒளி வீசட்டும், கோழையும் உன்னாலே புலியாகட்டும். கோழையும் உன்னாலே புலியாகட்டும்.
கண்களும் காவடி சிந்தாகட்டும், காளைய நெஞ்சத்தை பந்தாடட்டும், பெண்மையும் ஆண்மையும் ஒன்றாகட்டும், பேரின்ப வாசலில் நின்றாடட்டும், கண்களும் காவடி சிந்தாகட்டும், காளைய நெஞ்சத்தை பந்தாடட்டும். பெயரிலேயே கீதத்தை வைத்து அருமையான கீதத்தை தந்த தங்களுக்கு எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மிகச் சிறப்புமா, பாடல் மிகச் சிறப்பு. நன்றி நன்றி. அடுத்ததாக நிகழ்ச்சியில் தொடர்கிறது கருத்துரை. கருத்துரை வழங்க அடுத்து வருகிறார் திரு எஸ்.கே. ராஜேந்திரகுமார் அவர்கள். வருக சார். வணக்கம். அருமை கைதியாரின் உரை அது ஒன்று சிறப்பா இருந்தது. எம்ஜிஆர் என்ற அந்த 3 எழுத்து மந்திரத்துக்கு நான் ரசிகன் மட்டுமல்ல, அடிமை. எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆரை நமது வீட்டு பிள்ளை ஆக்கிய படம். டபுள் ஆக்ஷன், டபுள் கிளாசிக் சினிமா என்றால் இதை முதலிலே சொல்லலாம். நாடோடி மன்னன், ராஜா தேசிங்கூர், அரசியலங்குமரிக்கு பின்னால் வந்த 4வது டபுள் ஆக்ஷன் படம் எம்ஜிஆர். இதில் நடித்த என்டிஆர், மூலப்படமான ராமுடு பீமுல நடிச்ச என்டிஆருக்கு இது 106வது படம். அங்க என்டிஆர், இங்க எம்ஜிஆர். அங்கே ராமாநாயுடு தயாரிப்பு, இங்க நாயரெட்டியார் தயாரிப்பு. அங்க இசை பெரியாள நாகேஸ்வரராவ், இங்கே மேதைகள் மெல்லிசை மன்னர்கள். அங்கே ஜமுனா, இங்கே சரோஜா தேவி. அங்கே எல் விஜயலட்சுமி, இங்கே ரத்னா. இப்படி சொல்லிட்டே போலாம். எம்ஜிஆர் என்ற பிரம்மாண்ட நாயகரின் ஆகிருதி மற்றும் கம்பீரத்தை முழுக்க முழுக்க வெளிக்கொணர்ந்த திரைப்படம். திரைக்கதை வசனம் சக்தி கிருஷ்ணசாமி. கதையின் சுவாரஸ்யமே அந்த அடிவாங்கும் ஜமீன் ராமுதான். கஜேந்திரன் என்கிற கொடுமைக்கார நம்பியார் ஒரு சிறந்த நடிகராக இதுல அருமையான வில்லனா நடிச்சிருப்பார். அந்த நம்பியாரிடம் அடிவாங்குகின்ற ராமுவை காப்பாற்ற எப்படி ஒரு இளங்கோ வர வேண்டும் என்று எல்லோரையும் எதிர்பார்க்க வைத்துதான் இந்த திரைக்கதையினுடைய முக்கியமான அம்சம். ஒரு இரட்டை வேட கதையை எவ்வளவு அழகாக சொல்ல முடியும் என்பது அழகாக சொல்லியிருப்பார்கள். இதுல மிகவும் இந்த விஷயத்தில் மிகவும் வெற்றி பெற்றவர்கள் சக்தி கிருஷ்ணசாமி, இயக்குனர் சாணக்கியா. இந்த கதை நரசராஜு என்கிற அவர்களுடையது. இவர்களுக்கு கிடைத்த உழைப்புக்கு மிகவும் பக்கபலமாக இருந்தவர்கள் 3. முதலாம் அவர் ஒளிப்பதிவாளர் வின்சென்ட். ஒவ்வொரு காட்சியின் ஒளித்தரமும் வண்ணமும் பிரதிபலிப்பும் ரொம்ப அபாரம். அந்த சரோஜா தேவியின் அந்த கைப்பைய மீட்டுட்டு பர்சர் விழுந்த எம்ஜிஆர் சண்டை போட்டுட்டு திரும்ப எம்ஜிஆரையும் சரோஜா தேவியும் அந்த கார்ல உட்கார வச்சு அந்த கார் திரும்புகின்ற காட்சி, இதெல்லாம் ஸ்டுடியோல எடுத்தாங்க. அந்த கார் திரும்புகிற காட்சியை மேல இருந்து எடுத்திருப்பார். தெளிவான வண்ணமும் அந்த ஒளிப்பதிவுடைய ஒரு பர்ஃபெக்ஷன் சொல்ல கிளாரிட்டி, அது அவ்வளவு அழகா இருக்கு. இந்த டாப் ஆங்கிள் எடுத்தது. அதே போல நான் ஆணையிட்டால் பாடலுக்கு அந்த மாளிகையை அக்கு வேற ஆணி வேற காமிச்சிருப்பார். யாரு? வின்சென்ட். அவ்வளவு அழகா இருக்கு. அதுலதான் எம்ஜிஆருடைய பிம்பமே மலைக்க வச்சிருப்பார். அதே போல பிருந்தாவன் கார்டன்ல இரவு காட்சி மிகவும் அபாரமான படம் கேட்பார். சபாஸ் வின்சென்ட் சார், உங்க கைகளுக்கு எனது ஆசை உண்டு. அடுத்தது செட்டிங், திரு கிருஷ்ணராவ். எல்லா இடங்களிலும் பொருத்தமான அரங்கு, மாளிகைகள், தோட்டங்கள், இந்த வண்ணங்கள் ஒரு துளி கூட கெடாத அளவுக்கு அந்த வண்ணங்கள் மிகவும் சிறப்பாக ஆக்குவதற்கு உண்டான ஒரு அருமையான கலைஞர். உங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள் கிருஷ்ணராவ். 3ஆம் அவர் எடிட்டர் சிடி ஜம்புலிங்கம். எல்லா பாடல்களையும், குறிப்பா அந்த பாடல்கள்ல அவரோட வெட்டிங்கு, கட்டிங்கு எல்லா கலந்து வந்த எடிட்டிங் மிகவும் அருமை. ஒரு படத்துக்கு எடிட்டிங் தான் பிரதானம் என்பதை உணர்ந்தவர் எம்ஜிஆர். அதனால்தான் எங்கே எப்படி தன்னை முன்னிறுத்துவதில் அவர் ஒரு மன்னர். இப்படத்தில் நான் ஆணையிட்டால் பாடலில் எடிட்டிங் மிக பிரமாதமாக கையாளப்பட்டிருக்கும் சபாஸ் ஜம்புலிங்கம் சார். அடுத்தது ஆடைகள் வடிவமைப்பு. ஒரே வார்த்தையில சொல்லிவிட முடியாது. இந்த ரிஜிஸ்ட்ரார் வந்திருக்காங்கன்னு நம்ம தலைவரை கூப்பிடும் போது அவர் அந்த அறையிலிருந்து வெளியில வரும்போது ஒரு மெரூன் கலர் சட்டையும் பால் வண்ண கால் சராயும் அணிஞ்சிருப்பார். அந்த பொருத்தம் கண்டிப்பா அந்த ஒரு கலர் காம்பினேஷன் யாருக்குமே அமையாது. அவருடைய நடக்கின்ற அந்த கம்பீரத்துக்கும் அந்த உருவத்துக்கும் முக அமைப்புக்கும் பிரமாதமா இருக்கும். அதே போல அந்த ஷூட்டிங் பார்க்க வரும்போது அவங்க கோட் சுற்றுக்கு எக்ஸலண்டான ஒரு விஷயம். எல்லா இடத்தை விட நான் ஆணையிட்டால் பாடலுக்கு கருப்பு வெள்ளை அணிஞ்சு ஒரு காலை வலது காலை மேல வச்சு இடது காலை கீழே வச்சு அகட்டி அந்த சாட்டையை சுழற்றுகின்ற அழகு இருக்கே, அந்த உடையும் அபாரம், அந்த நடையும் அபாரம். இந்த பாடல் அவர் அரியாசனத்தில் அமர்த்தியதற்கு இந்த பாடலின் பங்கு வெகு அதிகம். வாலிக்கு ஒரு வாழ்த்து. அடுத்தது மெல்லிசை ராஜாக்கள். ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு பலாக்கனிகள். எந்த கனிதான் அதுல சுவை என்று சொல்ல முடியாதவர். முக்காலமும் அல்ல, எக்காலமும் இவர்களே மன்னர்கள்.
தனித்தனியாக பாடல் சொல்ல ஒரு நாளே பத்தாது. இவர்களுடைய பின்னணி இசையின் சிறப்பை மட்டும் ஒரு சின்ன இடத்துல சொல்றேன். அவர் ரெஜிஸ்ட்ரார் அழைக்கிறாருன்னு அந்த அறையிலிருந்து வெளியே வந்து அந்த சோபாவில் அமர்ந்து காலை மேலே போடுகின்ற தலைவருடைய அந்த காட்சியின் பின்னணி இசையை மட்டும் நீங்க இந்த திறனாய் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்டு பாருங்க. ஒரு வயலினுடைய கொத்து வந்து அழகாக ஒரு பீட் என்ன சொல்ல ஒரு கவிதை மாதிரி அமைச்சிருப்பார். மெல்லிசை மன்னர்கள் எப்போதும் ஒரு ஒரு சிறந்த சிறந்த ஒரு மன்னர்கள் என்பதை நிரூபிப்பார். பாதி நிலாவை விண்ணில் வைத்து மீதி நிலாவை மண்ணில் வைத்து 1000 பூவை அள்ளி எடுத்ததை கிள்ளி எடுத்து நெஞ்சில் வைத்ததேன்னு சொல்லிட்டு நமது தலைவர் நெஞ்சிலே தேனை தேடுகின்ற அந்த வண்ணக்கிளி எலுமிச்சை வண்ண புடவை கட்டி வானவில் பெண்ணாய் வந்து வெள்ளை நிற சூட்டணிந்த தலைவரோடு இணையாக அந்த ஜெர்மன் வால்ஸ் டான்ஸ் அதுக்கு பேர். அந்த ஜெர்மன் வால்ஸ் டான்ஸ் அழகாக ஆடி எத்தனை முறை பார்த்துட்டேன், இன்னும் அழுக்கவே இல்லை, அழுக்க போவதும் இல்லை. அதே போல மாந்தோப்பில் நின்றிருந்தேன்னு ரத்னாவுடைய நடனம் அந்த இசைக்கு இணையாக எவ்வளவு சுவையா அமைச்சிருப்பாங்க. அந்த சாட்டையை பிடிச்சு இழுத்து இளங்கோ தனது மாமாவை அடிக்க ஆரம்பிக்கும் போது அனைவரும் கத்தி ஆரவாரம் செஞ்சோமே, அந்த நம்பியாரை அடிச்சு முடிக்க வரை நாங்களே நம்பியாரை அடித்து பழிவாங்கியதாக மகிழ்ந்தோமே, இவர்தான் எளியோரின் காப்பாளர் என்று உணர்ந்து அந்த தலைவரை மக்கள் தலைவனாக ஏற்றுக்கொண்டோமே, இவையெல்லாம் உண்மைதானே. இரட்டை வேட படங்களின் சுவை என்றுமே அலாது. தலைவர் இதிலே ஸ்பெஷல். அதுல வீரம், காதல், தத்துவம், புரட்சி, இரக்கம், துணிவு, அழகு, கவர்ச்சி என்று எத்தனை அடுக்கி கொண்டு போனாலும் அது தலைவருக்கு தான் பொருத்தமே தவிர அதை வேறு யாரிடம் நிலைநிறுத்த முடியாது. இறுதியாக மன உளைச்சல், சோர்வு, உற்சாக குறைவு எப்போது வந்தாலும் அதற்கான மாற்று மருந்தாக நான் 1000ல் ஒருவன், அன்பேபா, உலகம் சுற்றும் பாலிவன் வரிசையிலே இந்த எங்க வீட்டு பிள்ளையும் தான் நான் பார்த்து விடுவேன். உடனே மனதிடமும் உற்சாகமும் பலமும் நம்பிக்கையும் பிறந்திடும் எனக்கு. உங்களுக்கும் அப்படித்தானே? நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக தாங்கள் ரசித்ததையெல்லாம் சொல்லி எப்பொழுதும் போல கீதகாந்தி ஐயா அவர்கள் சொல்லாத கருத்துக்களை எல்லாம் புதுமையான கருத்துக்களை நீங்களும் சேர்த்து சொன்னது மிக சிறப்பு. தங்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அடுத்ததாக நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வருகிறது பாத்திர படைப்புகள். பாத்திர படைப்புகளை வழங்குவதற்கு கவிஞர் விகடகவி திருப்பத்தூர் வாகித் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாங்க சார். தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியும் கவியரசர் கண்ணதாசன் கலைக்கூடமும் இணைந்து வழங்குகின்ற திரைக்காவியங்கள் திறனாய்வு நிகழ்வில் இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்தினுடைய திறனாய்வு நிகழ்வு. பொதுவாக எம்ஜிஆர் என்று சொன்னாலே துவக்கத்தில் மினிமம் கேரண்டி ராமச்சந்திரன் என்று அறியப்பட்டவர் பிற்காலத்தில் மேக்சிமம் கேரண்டி ராமச்சந்திரன் என்ற ஒரு நிலைக்கு தன்னுடைய உழைப்பால் உயர்ந்த ஒரு உத்தமர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். எந்த திரைப்படமாக இருந்தாலும் அதில் அவர் காட்டுகின்ற ஈடுபாடு, உழைப்பு, எதிரில் தெரிவது எவரெஸ்ட் என்றாலும் அதை அடையும் வரை நெவர் ரெஸ்ட் என்று பணியாற்றக்கூடியவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் என்று போற்றப்படுகின்றார். இன்றைக்கு இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற ஐயா மனிதநேய மன்றத்தினுடைய நிறுவனர் ஐயா சைதை துரைசாமி அவர்கள் அவரை பற்றிய பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டார்கள். சைதை துரைசாமி ஐயா அவர்களும் தான் ஈடுபட்ட துறையில் அவருக்கு ஒன்றே ஒன்று சொல்லலாம். எம்ஜிஆர் அவர்கள் யார் என்று சொன்னால் அவர் வைத்திருக்கின்ற நிறுவனத்தினுடைய முதல் 2 வார்த்தை தான் எம்ஜிஆர். அதாவது மனித நேயம். மனித நேயம் அப்படின்னாலே எம்ஜிஆர்னு சொல்லிடலாம். அந்த அளவிற்கு இந்த 2 வார்த்தைகளையே எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிடலாம். அவரை பற்றி ஒன்றே ஒன்று சைதை துரைசாமி அவர்கள் சொல்லிவிட்டு நான் நிகழ்வுக்கு செல்கின்றேன். தன்னுடைய நிறுவனத்தை வளர்த்தெடுப்பதில் மேயராக பணியாற்றியதில் அவர் ஒரு சிறுத்தையின் பாய்ச்சலில் செயல்பட்டார் என்பது மிக முக்கியமான உண்மை. அதனால இந்த பொங்கல் நிகழ்வில் இந்த பெரிய தையில், இந்த பெரு தையில் வந்த ஒரு சிறு தை இந்த சைதை என்று சொல்லி நான் இந்த நிகழ்வுக்கு உள்ளே செல்கின்றேன். இந்த பாத்திர படைப்பு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஆனா உண்மையிலே சொல்றேன்,
கடவுளினுடைய ஒரு அற்புதமான பாத்திர படைப்பே எம்ஜிஆர் தான். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நிச்சயமான ஒரு உண்மை இதுல. அந்த ஒரு கடவுள் தன்மையோட விளங்கக்கூடியவர் எம்ஜிஆர் அவர்கள் என்று சொல்லலாம். இந்த திரைப்படத்துல அவருக்கு ஒரு வேடம் இல்ல, இரட்டை வேடம் கொடுக்கப்பட்டிருக்கு. முதலாவதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த எப்பவுமே எந்த ஒரு திரைப்படத்துல இருந்தாலும் எம்ஜிஆர் அவர்களை காட்டும் போது என்னன்னா, முதல்ல குதிரை கால் வண்டி வரும், குதிரை வண்டி வரும். அப்புறம் அதற்கப்புறம் திடீர்னு அந்த எம்ஜிஆருடைய கையை காட்டுவாங்க. அதுக்கப்புறம் தான் முழுமையா காட்டும். ஏன்னா அதற்குள்ள திரையில பாத்துக்கிட்டு இருக்கவங்க கை தட்டி பொறிப்பாங்க. அப்படி இருக்கும். மீனவன் திரைப்படத்துல பாத்தீங்கன்னா, அந்த விவசாயம் ஒரு அடி விடுகும், 2வது அடி விடுகும், 3வது அடி விடுகும் போது ஒரு கையில கச்சை கட்டி ஒரு கை பிடிக்கும். அப்பவே கைதட்டல் பறந்துடும். அதான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். அவருடைய என்ட்ரி அப்படிதான் இருக்கும். இந்த திரைப்படத்துல இந்த ராமு கதாபாத்திரத்தை அறிமுகப்படுத்தும் போதே அந்த ஒரு பாடல் நிகழ்ச்சிக்கு வர்றாரு. அப்ப அவருடைய கை மட்டும் காட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்தது அவருடைய கை மட்டும், செக்கச்செவேன்னு கொடுத்து சிவந்த கரங்கள் அப்படிங்கிறத அப்போது பார்க்கும்போது தெரியும். அந்த கை அப்படி வந்தாலும் அது பயந்த கையா இருந்தாலும் சரிதான், அல்லது பயப்பட வைக்கிற கையா இருந்தாலும் சரி, மக்கள் கைதட்டல் அனல் தெரியும். அந்த மாதிரியான முதல் என்ட்ரி பயந்து இருக்கிற மாதிரியான ஒரு என்ட்ரியா அந்த ராமுவை காட்டக்கூடிய ஒரு நிகழ்வு. அது முக்கியமான ஒரு கதாபாத்திரம். இந்த ராமு கதாபாத்திரத்துல இதுல ஒரு விஷயம் தென்படுகிறது. எப்படின்னா, இதுல அவர் ரொம்ப பயந்தவரா இருந்துட்டு கடைசியில என்ன பண்றாரு அப்படின்னா, எனக்கு இவ்வளவு கொடுமைகளை அனுபவிக்கிறேனே, கிணத்துல விழுந்துறதுக்கு முடிவு எடுக்கிறார். இந்த ராமு கதாபாத்திரம் கிணத்துல விழுந்துடுறது அப்படின்னு போகும்போது, அந்த குழந்தை நட்சத்திரம் இந்த சகிலா படத்துல மீனா தடுக்கிற மாதிரி வருது. அதாவது என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, அந்த கிணறு இவரை அழைச்சிருக்கு, அந்த வெல் இவரை கம்னு சொல்லி இருக்கு. ஆனா அப்படி விழுந்திருந்தாருன்னா ரசிகர்கள் வெல்கம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தெரியும் நிச்சயமா. அதனால அந்த இடத்துல வந்தவொடனே திரும்ப மீண்டு ஏன்னா அந்த இடத்துல நம்பியார் கதாபாத்திரம் ரொம்ப கடுமையா இருக்கும். இல்ல ரொம்ப கடுமையான கதாபாத்திரமா நடிகர் என்றாலே நம்பியார் ஒரு மா நடிகர்னு சொல்லணும். இந்த படத்துல அவர் மாமா நடிகரா வர்றாரு. இந்த ராமுக்கு இளங்கோவுக்கு அவர் மாமாவா இருக்காரு. அப்படி அந்த அளவுக்கு தன்னுடைய முழுமையான அந்த வில்லத்தனத்தை காட்டி விடுகிறார் எம்என் நம்பியார் அவர்கள். இப்ப இந்த இடத்துல 2வது கதாபாத்திரம் பார்க்கக்கூடிய அப்ப அந்த இளங்கோவை அறிமுகப்படுத்தணும், எம்ஜிஆர் அறிமுகப்படுத்தணும். அப்ப இவருடைய அக்கா ராமு அவர்களுடைய அக்கா இதை கேட்க யாருமே இல்லையானோன்னா அப்ப அந்த எம்ஜிஆர் வர்றாரு. இளங்கோ நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. இந்த மாதிரியான பாத்திரத்தினுடைய ஒரு என்ட்ரி அமைப்புதே எம்ஜிஆர் அவர்களை தூக்கி நிறுத்தியன்னு சொல்லலாம். அடைச்சா மக்கள் யாரு கஷ்டம் இருந்தாலும் நம்ம தலைவர் இருக்காரியா அப்படின்னு சொல்லியே எம்ஜிஆர் அவர்களை முதல்வர் நாற்காலியில் அமர வைத்ததுல ஒரு மற்றவர்கள் வந்ததற்கும் இவருக்கு ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. எப்படின்னா, தோழர் லெனின் கம்யூனிச கொள்கையை ஒரு நாட்டுல கொண்டு ஒவ்வொரு இடத்துலயும் கொள்கை என்னன்னு பார்ப்பாங்க. அண்ணா திராவிட கொள்கையை கொண்டு வந்தாரு. கொள்கை என்னன்னு பார்த்தா அதற்கப்புறம் அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு அவரை முதல்வர் ஆக்குவாங்க, அரியணையில் அமர்த்துவாங்க. எம்ஜிஆர் அவருக்கு மக்கள் சொன்னது கொள்கையெல்லாம் தேவையில்லை, முதல்ல எம்ஜிஆர் வந்துட்டு முதல்வரா, அவர் என்ன சொல்றாரு அது எங்களுக்கு கொள்கை என்று ஏற்றுக்கொண்ட தொண்டர்களா அவரை உயர்த்தினார் என்பது மிக முக்கியமான விஷயம். இந்த இடத்துல எனக்கு ஒரு தலைவர் ராமுன்னு அந்த இரட்டை இடத்துல வைக்கிறது ராமன் லட்சுமணன் தான் வைப்பாங்க. அப்ப லட்சுமணன் பேர் தான் வந்திருக்கணும். ஆனா அந்த 1960 அந்த காலகட்டத்துல அந்த திராவிட இயக்கங்களுடைய பீச்சு கடுமையா இருந்துச்சு. திராவிட எப்படின்னா, ராமாயணத்தை விட அவங்க அதிகமாக ஆதரிக்கிறது என்னன்னா, ராமாயணத்துல கருத்துக்களை எல்லாம் எடுத்துட்டு சிலப்பதிகாரத்தை கையில் எடுத்தார்கள். அதனாலதான் இந்த பாருங்க, லட்சுமணனுக்கு பதில இளங்கோன்னு எம்ஜிஆர் 2வது கேரக்டர் அறிமுகப்படுத்துறாங்க. எம்ஜிஆர் அப்பவே அரசியலை முழுமையா உள்ள கொண்டு வந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். இளங்கோன்னு கொண்டு வந்தாரு. அதுல என்னன்னு பார்த்தோம்னா, அவர் அப்பவே அரசர் தான். அந்த இளமையான ஒரு அரசர்னு ஒரு பேரை இளங்கோவை கொண்டு இந்த இடத்துல எம்ஜிஆர் அவர்கள் சூட்டி இருக்கிறார்கள் அப்படின்னே கருதுறேன். எம்ஜிஆர் அவர்கள் எப்பவுமே திரைப்படங்கள் நம்ம பார்க்கும்போது இந்த கதாபாத்திரங்கள் இதுல குடிக்கிறத கூட நடிக்க மாட்டாரு. அப்படியே நடித்தாலும் எம்ஜிஆர் அவர்களுக்கு அறிவுரை சொல்றது இன்னொரு ஆளா இருக்காது, எம்ஜிஆருடைய மனசாட்சியதே சொல்லும். அதனால தைரியமாக சொல்லி மனிதன் தானா, இந்த மதுவில் விழும் நேரம்னு ஒளிவிளக்கல் ஒண்ணு இருக்கும். அதை பாடுறது யாருன்னா எம்ஜிஆருக்கு அந்த குடிக்க கூடாதுன்னு சொல்றது எம்ஜிஆருடைய மனசாட்சி. இன்னொரு எம்ஜிஆர் தான் சொல்லுவார். இப்படிதான் கதாபாத்திரம் இருக்கும். அவருடைய அந்த ஒரு தன்மையை விட்டே கொடுக்க மாட்டார். அப்படி இருக்கும்போது நான் என்ன யோசிச்சேன்னா, இங்க ராமுன கேரக்டருக்கு அந்த குழந்தை போய் எங்க அப்பா விட்டு பர்ஸ் எடுத்துட்டு வரேன்னு எடுத்துட்டு வர்றாங்க. அதாவது அப்பா திருடிட்டு வரேன் அப்படின்னு தான் அர்த்தம். அந்த பர்ஸை திருடிட்டு வர்ற மாதிரி அந்த குழந்தை எடுத்துட்டு ராமு கையில கொடுத்து நீங்க போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வைக்குது.
அப்ப இந்த இடத்துல ஒரு திருட்டுன்னு வருது அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளதான் இவர் எம்ஜிஆர் இந்த கேரக்டருடைய ஒரு விஷயம் புரியும். எப்படின்னா அவர் திருடல, திருட்டா வந்து பர்ஸ வந்து எடுக்கல. என்னன்னு பார்த்தா அந்த சொத்தை இவர் விட்டுதான். நம்பியார் வச்சிருக்க சொத்து முழுமையாவே இந்த ராம விட்டுதான். அவருடைய சொத்தை அவர் எடுத்துட்டு வர்றாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு அதுல அமைக்கப்பட்டிருக்காவே நான் கருதுறேன். ஒரு இடம். ரெண்டாவது இடம், அந்த இளங்கோ வந்து சாப்பாட்டுக்கு வருவாரு. 2 பேரும் ஒரே ஹோட்டலுக்குள்ள போவாங்க. இளங்கோ என்ன பண்ணிடுவாரு, 4 ஊத்தப்பம், 7 தோசை, எல்லாம் மசால் தோசை எல்லாத்தையும் வாங்கி புல்ல அடிச்சுட்டு காசு கொடுக்காம வெளியில வந்துருவாரு. வந்துட்டு கொஞ்சம் யோசிப்பாரு, ஆகா என்ன இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணிட்டவே, சாப்பிட்டுட்டு காசு கொடுக்கலையும் அதோட விட மாட்டாரு. எம்ஜிஆருடைய இது மட்டும் எப்பவுமே முக்கியமான ஒண்ணுதே. அதுக்கு பணம் கொடுக்கறதும் பாருங்க இன்னொரு எம்ஜிஆர். அந்த ராமு வந்து அதுக்கு பணம் கொடுத்துருவாரு. அப்படித்தான் வரும் அந்த காட்சி அமைப்பு மட்டும் அந்த மாதிரியான அமைப்பாளர் இருக்கும். இதுல வந்து ரொம்ப சிறப்பாகவே ஒவ்வொரு காட்சியும் அமைக்கப்பட்டுள்ளதாகவே நான் வந்து கருதுறேன் எல்லாம். ஆனா நாகேஷ் பிட்டி எடுத்துப்பாரு. நகைச்சுவைக்கு நம்ம அடிக்கடி சொல்லுவோம், நம்மகிட்ட பணமே இல்லாம ரொம்ப மன வருத்தத்துல இருந்தாலும், நம்மகிட்ட நோ கேஸ்ன்னு இருந்தாலும், அந்த இடத்துல நாகேஷுடைய சிரிப்பை பார்த்தோம்னா தன்னால ஒரு மன மகிழ்ச்சி வந்து ஏற்பட்டு போயிடும் அப்படின்னு சொல்றது உண்டு. நாகேஷ் இந்த படத்துல என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒன்னையும் அந்த கணம் எங்க அப்படிம்பாரு, கடைசி பார்த்தா பணமா அப்படின்னு அப்படி மாத்தி மாத்தி வந்துகிட்டே அந்த முதலத்தை மாத்தி மாத்தி ஜோக் அடிக்கிறது. ஒரு இடத்துல உண்மையான அருமையா வர்ற மாதிரி இந்த ஜோக் எப்படின்னா, தனால் தங்கவேலு அவர்கிட்ட கணக்கு கேட்பாரு எம்ஜிஆர் அவர்கள். அப்ப அந்த கணக்கு வரும்போது இவரை சொல்லுவாரு, அந்த பிணக்கு எடுத்துக்கோ அப்படிம்பாரு. அப்புறம் கணக்கு அப்படின்னு சொல்லுவாரு யாரு, நாகேஷ். இந்த இடத்துல ஒரு அருமையானது, எம்ஜிஆர் அந்த 3000 அப்படிம்பாரு தங்கவேல்கிட்ட, அவர் சொல்றாரு அட்டிகை வாங்கினது. அப்புறம் அந்த 7000 அப்படின்னோட அவர் ஒரு நகை வாங்கின ஒண்ணு சொல்லுவார். அப்புறம் அந்த 500 அப்படின்னு அந்த இடத்துல நாகேஷ் கமெண்ட் அடிப்பாரு, 500 செலவா அப்படின்னு கேட்கணும். அது போல ஒரு வார்த்தை போடுவாரு. ஆனா பொருத்தமான வார்த்தை என்ன கேட்பாருன்னா, 500 கலவா அப்படின்னு கேட்பாரு. ஆனா கலவா அப்படின்னு அர்த்தத்துல கலவா அப்படின்ட்டு இல்ல செலவா அப்படின்னு வந்து கேட்பாரு. அந்த அளவுக்கு வந்து அந்த பாத்திரத்தோட ஒன்றியது மிக அருமையாக நாகேஷனுடைய நடிப்பு மிக சிறப்பாக அந்த இடத்துல இருக்கும். தங்கவேலு அவர்களும் சரி, தங்கவேலு அவர்களை எப்படி பண்ணணும்னா அவர் மெயின் இதுக்குள்ளே உள்ள கொண்டு வந்தாங்க. ஏன்னா இந்த திரைப்படத்தினுடைய முக்கியமான விஷயமே நாளையிட்டால் அந்த சவுக்கடி விழுந்தது. நம்பியாருக்கு விழுந்தது இல்லையோ, தங்கவேலுக்கு விழுந்த மாதிரி ஒரு குழுக்கு வருவாங்க, அட்டகாசம். அந்த சேர்ல இருந்து அப்படி தப்பி கீழே விழுவாரு. அந்த அளவுக்கு அவர் மேல அடி விழுந்த மாதிரி. அந்த அளவுக்கு வந்து தங்கவேலுடைய நடிப்பும் அந்த கதாபாத்திரம் ரொம்ப சிறப்பா இருக்கும். நம்ம இவங்க சரோஜா தேவியின் கேரக்டர் தந்தையை அடக்கி, தந்தை என்ன சொன்னாலும் அந்த மகள் என்ன சொன்னாலும் தட்டாத தந்தையார் ரங்காராவ் வருவாங்க. அப்படி ஒரு கதாபாத்திரம் கொஞ்சி பேசுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. இன்னொரு கதாநாயகி அந்த சாந்தா ரத்னா வந்து, சாந்தா வந்து எப்படி அப்படின்னா, யாரோ கிட்ட சாங் தான் கேட்டுப்பாக இருக்கு. ஒரு சாங் தாண்டானா நான் மாந்தோப்பில் நின்று இருந்தேன் அவன் மாம்பழம் வேண்டும் என்றான்னு சொல்லி அந்த பாட்டோட அப்படி வரக்கூடிய அளவுல அமைஞ்சிருக்கும். ஒவ்வொரு கேரக்டருமே எல்லாமே நல்ல ஒரு சிறப்பான கேரக்டராக அமைக்கப்பட்டிருப்பதை நான் வந்து கருதுறேன். இந்த திரைப்படத்தை பொறுத்தவரை ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் கேரக்டர் எப்படி இருந்துச்சு நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. எல்லாம் படம் முழுவதுமே ரசிகர்களுடைய கைதட்டல் அதிகமாக விழுகின்ற அளவிற்கு அற்புதமாக அந்த இதை வந்து படித்திருப்பார். மிகச் சிறப்பாக ரசித்தேன். மிகச்சிறந்த மிக்க நன்றி. ஏன்னா பாத்திர படைப்புகளை விளக்குவதற்கு எம்ஜிஆர் அவர்களே 2 கதாபாத்திரம். அப்ப உங்களோட பாத்திரத்துல வேற ஒரு பாத்திரத்தை ஏத்திட்டோம். உங்களுக்கு வந்து குறைவான நேரத்துல பேச சொன்னா கொஞ்சம் சிரமம் தான். அதையும் மீறி நீங்க மினிமம் கேரண்டி ராமச்சந்திரன், மேக்சிமம் கேரண்டி ராமச்சந்திரன் ஆரம்பிச்சு நாகேஷ்க்கு இப்படி யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. நோ கேஷ வந்து நாகேஷ் அதை மாத்தி ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி சிலப்பதிகாரத்துல இருந்து பேர் எடுத்துட்டாங்கிறதெல்லாம் இளங்கோங்கிறதெல்லாம் கவனிச்சு நீங்கள் சொன்னது மிகச் சிறப்பு. தங்களுக்கு எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அடுத்ததாக நிகழ்ச்சியின் நிறைவுரை வழங்குவதற்கு இந்த நிகழ்ச்சிக்கு கருவாக்கமும் உருவாக்கமுமாக இருக்கக்கூடிய கவிஞர் காவிரி மைந்தன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாங்க சார். நன்றி. இனிய ஒரு திருநாள், பொங்கல் திருநாள். இந்த பொங்கல் திருநாளை ஒட்டி எம்ஜிஆருடைய பிறந்த நாளும் ஆண்டுதோறும் வருகிறது. அந்த திருநாளில் அவருடைய படத்தை வந்து நம்ம எடுத்து கையாள்கிறோம். உலகம் சுற்று வாலிபன், இதுக்கு முன்னாடி நாடோடி மன்னன், இந்த மாதிரி பல படங்களை பண்ணியிருக்கோம். இப்ப மலைக்கலன் பண்ணியிருக்கோம். இப்ப வந்து இன்னைக்கு எங்க வீட்டு பிள்ளை. இதெல்லாம் சின்ன வயசுல நம்ம பார்த்து 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 உருகி மகிழ்ந்த படங்கள். அந்த இதை வந்து பிற்காலத்துல இதை போல திரைக்காவியங்கள் எல்லாம் திறனாய்வு பண்ண போறோம்னு யாருக்குமே தெரியாது. அதுக்கு ஒரு சரியான அமைப்பாக அன்புடன் ஆனந்தி முதற்கொண்டு கீதா காந்தி, ராஜேந்திரகுமார், வாகித் போன்றவர்களும் பாடகர்களும் நமக்கு சரியான நேரத்துல கிடைச்சிடறாங்க. ஒவ்வொரு படத்தையும் வந்து எவ்வளவு சிறப்பாக செய்ய வேண்டும் என்று திட்டமிடும் போது அதற்கு உரியவர்களை அழைப்பதற்கு கடுமையான முயற்சிகள் மேற்கொள்றோம். அந்த வகையில தான் இன்னைக்கு சையது துரைசாமி அவர்களை நாம் அழைத்தோம்.
அவர் வந்து எம்ஜிஆரை பற்றி பேச சொன்னா பொதுவாக 1 மணி நேரம் 2 மணி நேரம் தொடர்ந்து பேசக்கூடியவர். அவரை வந்து நம்ம வந்து 10 நிமிஷத்துக்குள்ள சுருக்கி இந்த படத்தை பத்தி சொல்லணும், எம்ஜிஆரை பத்தி கொஞ்சம் பேசலாம் அப்படின்லாம் சொல்லி ஒரு நியதிகளுக்குள்ள கொண்டு வந்திருக்கோம். உரியவர்கள் வந்து பேசும்போது மக்கள் இந்த யூடியூப்பை பார்க்குறவங்களுக்கும் அது ஒரு சரியான ஒரு விஷயமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆழ்ந்த உதவி படம் வந்து இயக்குனர் எஸ்பி முத்துராமன் அவர்கள் இயக்கிய படம் என்பதும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படம் என்பதும் நம்ம பண்ணியிருக்கோம். அந்த படத்தை பண்ணும்போது இயக்குனரே நமக்கு கிடைச்சது ஒரு பெரிய அதிர்ஷ்டம். இந்த முயற்சிகள் தான் முழுமையாக எடுக்கப்பட்டு கொண்டிருப்பதால் அதுவும் வந்து சாத்தியமாச்சு. இப்படி இன்னும் கூட சில சில எண்ணங்கள் இருக்கின்றன. நல்ல எண்ணங்கள் நிச்சயமாக வெற்றியை பெறுவது வந்து உறுதியாக இருக்கும். அந்த உறுதிக்கு வெறும் காவிரி மைந்தனுடைய உழைப்பு மட்டுமே போதுமானதாக இருக்காது. இது செயல்பாட்டுக்கு வந்து வெற்றி பெற வேண்டும் என்றால் இங்கே இணைந்துள்ள அத்தனை இதயங்களும் இதே உணர்வோடு இது வந்து ஒரு நல்ல விஷயம், இந்த விஷயத்தை வந்து நம்ம தொடர்ந்து செயலாற்ற வேண்டும், இதை நல்ல ஒரு படைப்பாக தர வேண்டும் என்கிற முயற்சியில என்னை விட எல்லாருமே ஹோம்ஒர்க் பண்றாங்கன்றது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். அந்த வகையில தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் அன்பையும் தெரிவித்து நான் விடைபெறுகின்றேன். அடுத்தும் மீண்டும் மீண்டும் ஒரு நல்ல நல்ல திரைப்படங்களை மனசுல வச்சிருக்கோம். அதுக்கான சரியான ஆட்களையும் கொண்டு வந்து எந்தெந்த மாதத்தில் யார் யார் வச்சு பண்ண முடியுமோ முயற்சி பண்ணலாம். உங்களுடைய ஆதரவோடு நன்றி. சிறப்பு. காவிரி சார் அவர்கள் சொன்னது போல இன்றைக்கு ஒரு அருமையான படம், அதுவும் நம்முடைய மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்த நாளை ஒட்டி அவருக்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக ஒரு காணிக்கையாக இந்த படத்தை நாம் திறனாய்வு செய்திருக்கிறோம் என்று சொன்னால் மிகையாகாது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தன்னுடைய சிறப்பான திறனாய்வையும் மக்கள் திலகம் அவர்களை பற்றிய கூடுதல் தகவல்களையும் நிகழ்வோடு பகிர்ந்து கொண்ட சைதை துரைசாமி ஐயா அவர்களுக்கு எங்களுடைய பணிவான நன்றியை சொல்லி மகிழ்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கருத்துரை வழங்கிய திரு கீதகாந்தி அவர்கள், திரு SK ராஜேந்திரகுமார் அவர்களுக்கும், பாடும் குயில்களாக அருமையான 2 பாடல்களை தந்த பாடகர் TMS தாசன் அவர்களுக்கும், பாடகி நம்முடைய கீதம் கனிமொழி அவர்களுக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துகள். பாத்திரங்களை மிகச் சிறப்பாக அதன் படைப்புகளின் சிறப்புகளை உன்னதமாக எடுத்துரைத்த நம்முடைய கவிஞர் திருப்பத்தூர் வாகித் அவர்களுக்கு இனிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு கருவாக்கமும் உருவாக்கமுமாக மிகச் சிறப்பாக கவிதை வாயிலாகவே இந்த திரைப்படத்தினுடைய மிகச் சிறந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து வழங்கிய கவிஞர் காவிரி மைந்தன் அவர்களுக்கு சிறப்பான நன்றி. அடுத்த ஒரு திரைப்படத்தில் நாம் மீண்டும் சந்திப்போம். இந்த நிகழ்ச்சியை நேரலையில் கண்டு ரசித்த தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி நேயர்களுக்கும், காணொளியை பிறகு பார்க்க இருக்கின்ற நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பார்ந்த நன்றிகளை சொல்லி, அமெரிக்காவின் நம்பர் 1 தமிழ் தொலைக்காட்சியான தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியை தொடர்ந்து ஆதரியுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நெல்லை அன்புடன் ஆனந்தி. இனிய தமிழ் வணக்கம். நன்றி.